வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஆதாரத்தோட நம்ம சிவா இளங்கோவை வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம இளங்கோ ரூமில் போய் சோதனை போடுறாங்க. அப்போ தான் வந்து எவிடன்ஸாக வந்து வளையல் கிடைக்கிது. லேடிஸே உங்கள் வீட்டில் கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்போ வளையல் எப்படி சிக்கிடுச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இந்த வளையல் வந்து எங்கள் அப்பாவை கவனிக்க இருந்த அந்த ஒரு திவ்யானி ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணோட வளையல் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இது முக்கியமான எவிடன்ஸ் அயலி அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. இவனே அவங்க அப்பாவை போட்டு தள்ளிக்கிட்டு காரணம் கேட்டால் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உதயபெருமாள் தான் கொன்னது அப்படின்னு வந்து கொதிப்பான். ஆனால் உண்மையாட்டே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே முடிவு பண்ணுறாங்க. சிவாயும் அயலியும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இளங்கோவை தொலியை உரிச்சி உண்மையை வர வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்த அந்த திவ்யா பொண்ணை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பாவுக்கும் அவங்க பையனுக்கும் இடையில அன்னைக்கு சண்டை நடந்து அதில் தான் அவங்க பையன் வந்து அவங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டாப்புல அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷயம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம உண்மையான குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோர்ட்டுக்கு இளங்கோவை கொண்டு போகிறாங்க. நம்ம சிவாயும் அயலியே இந்த சைடு பார்த்தோன்னா மோனிகா எனக்கும் எனக்கும் வந்து நிச்சயதார்த்தம், இதை நீ வரணும் அப்படின்னு வந்து எந்திராடிகிட்ட கொண்டு இன்விடேஷனை கொடுக்குறாங்க. இன்விடேஷனை தூக்கி எறிஞ்சி உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு வந்து இந்திராணி வந்து கத்துறாங்க. நீ வரவடி, அங்கே தான் வந்து பென் டிரைவர் நீ வரவீசி தேடிட்டு இருக்கிறது என் கையில் தான் இருக்குது, அதை உன் கைக்கு கொண்டு வரணும்னா நீ அங்கே வந்து தான் தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம மோனிகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவுக்கும் அயலிக்கும் இந்த நம்ம எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வரணும், அப்பா நிருபராதி அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து கொந்தளிக்கிறாங்க. அயலி அதுக்கு ஒரே இது வந்து இப்போ இளங்கோவுக்கு வீட்டில் போய் நம்ம சோதனை போடணும், அப்படி அங்கே ஏதாவது வந்து தடையை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகியும் கபிலனும் அப்படியே வந்து கொதித்து எழுறாங்கன்னு சொல்லலாம். என்னடா கபிலா, இவ்வளோ நாளை வந்து எனக்கு வந்து தெரியாமல் போச்சு, உங்கள் அப்பாவோட மூத்த வாரிசு வந்து சிவாதானா? அப்போனா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஊரில் என்ன மரியாதை தான் இருக்க போகுது? இவ்வளோ நாளும் செங்குட்டுவர் பரம்பரையோட மருமக அப்படின்னு வந்து நான் அப்படியே வந்து பெரிய மரியாதை கௌரவத்தோடு வாழ்ந்தேன். இப்போது இவரோட ரெண்டாவது மனைவி அப்படின்னா எனக்கு எந்த மதிப்பும் கிடையாதா? அவங்க சிவாவோட அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு வந்து கபிலன்ட்ட கேட்குறாங்க. அம்மா, அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் வாயால் எப்படிமா சொல்லுவேன், அப்பா உனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, உண்மையாக வாரிசு வந்து சிவா தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் செல்வநாயகி நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே இந்த ரகசியம் இருக்கணும், வெளியே வந்துடக்கூடாது, அதுக்கடையில் நம்ம சிவாயை தீர்த்து கட்டிடணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்கடி சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாய அயலியை வந்து இளங்கோ வீட்டுக்கு போய் வந்து சோதனை போடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பாவோட ரூமில் ஒரு வளையல் துண்டு வந்து கையில் சிக்குது. லேடிஸே இந்த வீட்டில் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு எப்படிங்க வளையல் துண்டு இங்கே வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா கேட்க நேரம் இளங்கோவுக்கு அப்படியே வந்து பதறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவை கவனிக்க திவ்யானி ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது அவளோடது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யாவை பற்றி கேட்குறாங்க. திவ்யாவுக்கு வீட்டில் போய் வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அன்றைக்கி சண்டை நடந்து அன்னைக்கு இவங்க மினிஸ்டர் வந்து கணேசன் வந்து இறந்த அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்துச்சு. அதில் தான் வந்து அவங்க அப்பாவை இளங்கோ தான் வந்து கொன்னது அப்படின்னு வந்து இளங்கோவே தன்னோட அப்பாவை கொன்னுக்கிட்டு உதயபெருமாள் மேலே வந்து பழியை சுமத்திட்டான். ஆனால் உதயபெருமாள் வந்தது உண்மைதான், அங்கே வந்து சண்டையில் வந்து ஒன்றும் நடக்கலை. இவர் கடைசியில் வந்து உதயபெருமாள் அவரை திட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டார். அவர் எதுவுமே பண்ணினது அந்த உதயபெருமாள் வந்து சிக்க வச்சதெல்லாம் இந்த இளங்கோ தான் அப்படின்னு வந்து உண்மை வந்து வெளியே வருது. திவ்யா தான் ஒரே சாட்சி, இவளை தான் கொண்டு வந்து சாட்சியாக வந்து சொல்லி இந்த இளங்கோவை கைது பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மோனிகா வந்து
ஒரு பெரிய நிச்சயதார்த்த பத்திரிக்கை அப்படின்னு வந்து கொண்டு இந்திராணி வீட்டுக்கு வராங்க. வந்ததோடு பார்த்தோன்னா இந்திராணிக்கிட்ட இந்த கோவப்படுறாங்க. இந்திராணி எதுக்காகடி இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு வந்து உனக்கு தான் இந்த பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் இந்திராணி, கோவப்படாத, எனக்கும் செலியனுக்கும் என் 2 நாளில் நிச்சயதார்த்தம் இருக்குது, அதுக்காக தான் இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கடுமையான கோபம் வருது நம்ம இந்திராணிக்கு. என்ன உனக்கு நிச்சயதார்த்த பத்திரிக்கையை என்னட்ட கொண்டு தர, நான் வரணும்னு நீ எதிர்பார்க்குறியா? நான் வர முடியாது. வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கணும், நீ எனக்கு எந்த தேவையும் இல்லடி, போடி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன நினச்சிக்கிட்ட உன் மனசில், நீ வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் வந்து சொல்லுறா, நான் உன்னை கலந்துக்க வைப்பேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுக்குறாங்க நம்ம மோனிகா. இந்த பாரு, எதுக்காக நீ வருவ, நான் இப்போது நீ வலை வீசி தேடிட்டு இருக்கிய, எல்லா ரகசியமும் அதுக்குள்ளே இருக்கு, நீ அந்த பென் டிரைவர் இப்போ என் கைவசம்தான் இருக்குது, அதை மீட்கிறதுக்காக நீ வந்து தீர்வலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் பயங்கர கடுப்பு. நம்ம அக்கா கையில் கொடுத்த அந்த பென் டிரைவர் இந்த மோனிகா கையில் வந்து எப்படி போய் சேரும், இதெல்லாம் ரித்திகாவோட வேலை தான். இந்த ரித்திகா தான் இங்கேருந்து அந்த பென் டிரைவரை களவாண்டு அங்கே கொண்டு கொடுத்துருக்கா. என்ன கேட்டால் அந்த ரித்திகாவை வெளுத்தெடுத்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடையே நிற்கிறாங்க நம்ம சிவா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மோனிகாவுக்கு செலியன் அண்ணன் கூட நிச்சயதார்த்தமாக, இதுக்கு எதுக்காக செலியன் அண்ணன் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இதனால அண்ணியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட, இதை கொஞ்சமாவது வந்து புரிஞ்சுக்கிட்டாரா இவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. மோனிகா விஷயத்தை இப்படியே வந்து விடக்கூடாது, அவள்கிட்ட வந்து அந்த பென் டிரைவர் போனதுக்கு காரணம் ரித்திவிகா தான் இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி போகிறாங்க. நம்ம இப்போது செலியன் அண்ணன்ட்டே இந்த ஹெல்ப்பை கேட்கலாம். மோனிகாட்ட இருந்து வசமாக பேசி செலியன் அண்ணையால் தான் இந்த பென் டிரைவரை வந்து எடுத்து தர முடியும். அதுக்கு என்ன வழி உண்டோ நம்ம வந்து செலியன் அண்ணன்ட்ட இந்த ஹெல்ப்பை வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து சிவாயும் ஐலியும் முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே போய் வந்து கேட்குறாங்கங்க நம்ம செலியனை பிடிச்சி, இந்த பாருங்கள், எதுக்காக இப்போ நீங்கள் அந்த மோனிகா கூட நிச்சயதார்த்தத்தை நீங்கள் வச்சுக்கிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், என்ன நிச்சயதார்த்தமா, இதெல்லாம் மோனிகாவோட ஏற்பாடு தான், எனக்கு இதில் துளி அளவும் விருப்பம் இல்லை, அவள் என்னையும் இந்திராணியை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை பண்ணேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வேலையை செய்ய எனக்கு இதில் விருப்பமே இல்லை, சொல்லப்போனால் இந்திராணி தான் என் மனசில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுறேன். மோனிகா தான் கேடுகட்ட இந்த வேலைக்கு வந்து இறங்குனானா, நீங்கள் எங்கே போச்சு உங்கள் புத்தி, எதுக்காக அன்னை இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதனால் வந்து உங்களுக்கு எதிராக தான் வந்து அண்ணி வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு வந்து நம்ம செலியன் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மோனிகா கிட்ட இந்த பென் டிரைவர் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து இந்துக்கு நான் உதவுறேன் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணிக்கு பக்கம் வந்து நிற்கிறாங்க நம்ம செலியன். அதே நேரத்தில் நீங்கள் கவலைப்படாதுங்க, எப்படியாவது வந்து இந்த கேஸில் இருந்து மாமா வெளியே வரதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் பென் டிரைவரை பற்றியும் கவலையை விடுங்க, மோனிகா கிட்ட தானே இருக்குது, அவகிட்ட இருந்து அந்த பென் டிரைவரை எப்படி நான் வந்து வசமாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க செலியன்.